தம்பி என் வீட்டுல என்ன பண்ணாங்க? கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி இல்ல வெள்ளை பண்ணியா? கல்யாணம் பண்ணி அந்த கருப்பு பண்ணியா வெள்ளை பண்ணியா? வெள்ளை பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க பாரு. முன்னாடி பார்த்தா இவ தடந்தானிமா இருந்த ஒரு புள்ளி ஒண்ணு ஆகி போச்சு. ஆமா நான் நினைச்சிருக்கிறேன் கல்யாணம் ஆகி போச்சு. இப்படியே உக்காந்து கல்யாணம் பண்ண கடை எப்படி அடைக்கிறது? எங்கன்னா வேலை வெட்டிக்கு போக வேண்டியதுனா கம்னாட்டி அப்படின்னு சொன்னதும் எப்ப நம்ம தான் ஆம்பளையாச்சு. ஆம்பளை எனக்கு வந்தது கோவம். பஸ் ஏறி மெட்ராஸ் போனோம் பாரு. பஸ் ரோட்டு மேலே போகுது. ரோட்டு மேலே போகுது. ஒலியோட பூந்தரிச்சுன்னு போகுது. பஸ் ஏறி போய் மெட்ராஸ்ல வேலை செய்யலாம். எப்ப இறங்கடா தம்பி? இறங்கின உடனே ஒரு மாசம் ஆச்சு. வீட்டு கிளம்புற மருந்த கண்டி கல்யாணம் கடை அணிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டேன். இன்னும் அடியிலன்னா 2 வருஷம் ஆச்சு. கல்யாணம் கடை அணிஞ்சு போச்சா? அடியிலன்னா 3 வருஷம் ஆச்சு. அடியிலன்னா எப்பா இப்படியே 10 வருஷம் ஆகி போச்சு. சம்பாதிச்சு பணத்தை அனுப்பிக்கிட்டே இருக்கிறேன். கடை அடைஞ்ச பாடு இல்ல. பணத்தை அனுப்பத்தோடு சரி 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமா கல்யாண கடை அடியில வீட்ட போய் பாக்கலாம். வீட்டுக்கு போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு வேக வேகமா வந்துட்டா தம்பி. வேக வேகமா வந்த பாரு. நான் எப்ப இங்க இருந்து மெட்ராஸ் கிளம்பும் போனோ அப்பவே என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ என் பொண்டாட்டிக்கு ஒரு லைன் ஆட்டு. சகல பக்கத்து வீட்டு சகல பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் என் பொண்டாட்டிக்கு ஒரு லைன் ஆட்டுங்குது. ஆமா லைன் அங்கிருந்து வந்த பாரு. எட்டி கதை ஒரே வச்சா எப்பா உள்ள இருக்கிறான்டா. எப்ப ஏன் சகல அடட்டி உள்ள இருக்கிறான்டா. என் பக்கத்து வீட்டுக்காரன் 2 பேரும் உள்ள நின்னுக்கிறாங்க. நான் உள்ள போன பாரு. உள்ள போய் அவளை அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் உள்ள போன பாரு. உள்ள போன வேகத்துக்கு உள்ள இருக்கிற சகல உள்ள ஆமா என் சகல தான் உள்ள இருக்கிறவன் ஏறி என் வீட்டுல பறனுக்குது. அந்த பறனை மேல உக்காந்துட்டான். என் பொண்டாட்டி என்ன பாத்துட்டு என்னங்க அண்ணா முன்னாடி 10 வருஷமா சம்பாதிச்சு பணத்தை அமிச்சு வச்சுக்கிறேன். இப்பதான் மெட்ராஸ்ல வர்றேன். ஒரு தண்ணி வாண்டி தரல அப்படியே பட்டாரு ஒரு அடி அடிச்சிடும். எப்ப மேல இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன் மூத்திரம் விடுறான்டா. சகல மூத்திரம் விடுறான். நடுக்குல எடுத்து வச்சு அவனுக்கு நடுக்குல எடுத்து பயந்துன்னு மூத்திரம் விடுறான். நான் அப்படி நின்னும் பாரு. மூத்திரம் சொட்டு சொட்டா என் தலையில ஒழுகுது. என் தலையில ஒழுகுனே இருக்குது. என்னடா இது அப்படி என் பொண்டாட்டிட்ட என்னடி அண்ணன் தலை மேல சொல்லுவேன் அப்படின்னு கேட்ட. அதுக்கு அவ்வாறு பாட்டு பாடுறான். பொண்டாட்டி அவன் வாயால பாடுறான். பாடுறான். ஐயா காசிக்கு போய் வந்த மன்னவா காசி தீர்த்தம் கொண்டு வந்த மன்னவா என்னடி காசி பண்ண என்னடி தீர்த்தம் எடுத்துன்னு வந்து பட்டாரு ஒரு அடி இன்னொரு அடி அடிச்சதும் எப்ப மேல இருக்கிற சகலம் பக்கத்து வீட்டுக்காரன் சுட்டு எல்லா சாமானும் போட்டு உருட்டோம். பணம் மேல இருக்கிற சாமான ஆமா போட்டு உருட்டோம். அப்பதான் நான் கேக்குறேன் அடி திருப்படி என்பது என்னடி திருட்டு வந்தார வழிய சொல்லடி.
திருட்டு வெள்ளார ஓடியா சொல்லுடி. எப்பா நான் இப்படி சொன்னதும் என் பொண்டாட்டி ஒவ்வொரு பாட்டு போடுறாடா. அந்த எலியும் பூனையும் மன்னவா அதை என்ன பார்த்தாலும் சண்டையா சண்டையா. எலியும் பூனையும் மன்னவா அது என்ன பார்த்தாலும் சண்டையா. அந்த எலியும் பூனையும் மன்னவா அது என்ன பார்த்தாலும் சண்டையா சண்டையா. எலியும் பூனையும் மன்னவா அது என்ன பார்த்தாலும் சண்டையா. அது என்ன பார்த்தாலும் மன்னவா எலியும் பூனையும் மன்னவா அது என்ன பார்த்தாலும் சண்டையா. சண்டையா போட்டுனுக்குது அப்படின்னு அவர் சொன்னா பாரு. முன்னாடி எலி என்ன எலி முன்னாடி பூனை எங்கடி போற சண்டை அப்படின்னு மறுபடியும் ஒரு அடி அடிக்கிற எப்பா நானும் என் பொண்டாட்டி சண்டை போட்டுன்னு இருக்கிற நேரத்துல பள்ளிக்கூடத்துக்கு போன பையன் குடுன்னு ஓடியானா அங்கிருந்து ஓடியாந்து எப்ப வந்த மெட்ராஸ்ல வந்து நல்லா இருக்கிறியா என்ன பண்ற சாட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பானு. என்ன கேட்டான்? ஒரு வார்த்தை கேட்டான். அங்கிருந்து ஓடியாந்து எதுக்கு அம்மா போட்டாடி என்ன பண்ண எதுக்கு அம்மா போட்டாடி அப்படின்னு கேட்டான். என்னடா மெட்ராஸுக்கு 10 வருஷமா கழிச்சு வீட்டுக்கு வரேன் என்ன வந்து என்ன எப்பா ஏது எப்பான்னு கேட்கல. உம்மால அடிச்சது கேக்குறியா அப்படி பட்டான்னு ஒரு அடி. அந்த புள்ளி அடிக்கிறான். அந்த புள்ளிய அடிச்சுதான் அவனு ஒரு பாட்டு பாடுறான்டா. அவன் என்னடா பாட்டு பாடுனா? என்னன்னு பாட்டு பாடுறான்? என்ன அடிக்காத பெத்தப்பா பர மேல இருக்கிற சித்தப்பா சித்தப்பா. என்ன அடிக்காத பெத்தப்பா பர மேல இருக்கிற சித்தப்பா சித்தப்பா. மேல இருக்கிறான். என்ன அடிக்காத பெத்தப்பா பர்ண மேல இருக்கிறான் சித்தப்பா அப்படின்னு ஏங்க அந்த பர்ண மேல போவ வந்தம்மா வர்றாங்க. கல்யாணம் பண்ண உடனே மெட்ராஸுக்கு போனேன். ஆமா அந்த புள்ள எங்க வந்து அந்த புள்ள எங்க வந்து அந்த புள்ள அம்மா எங்க வந்து சகல பக்கத்து வீட்டு சகல பக்கத்து வீட்டு வேலையை மிச்சம் பண்ணிட்டான். கறி எடுத்து எதுக்குடா இங்க வர கம்யூனிட்டி ரேஷன் கார்டுல நம்ம பேர் இருந்தா போதும். ரேஷன் அட்டையில நம்ம பேர் இருந்தா போதும். பருப்பு அரிசி சக்கரை தோரம் பருப்பு யாருன்னா வாங்கிட்டு போட்டு அந்த கறி வச்சுட்டு உசுரோட சாவோடு காதொரு புரிவாய்
பார்த்தாது கவலை கொட்டலை கட்டி வச்சார். எங்க வீட்டு அரசாருக்கு வேலை செய்யக்கூடிய பாட்டி, எங்க பாட்டி, ஏண்டி தாதி ஏண்டி தாதி அமைச்சரா அரசாங்கத்து அமைச்சர். ஆமா யாரு? நான் தான் அரசாங்கத்து மிச்சரு. நீங்க மந்தியா? மந்தியா மங்கி பின்னாடி உக்காந்துலாம் கோருங்க. ஒண்ணு பிரிஞ்சு ஆய முடியலம்மா. அரசையல பரிசு வந்து வாழ முடியல என் கொட்டி திண்டு போய் சாவு. அரசையல பரிசு வீரச்சந்திரன் விக்கி சொல்லியம்மா. டேய் நல்லா இருக்கிறியா? சாப்பிட்டியா? என்னடா சாப்பிட்ட? என்ன சாப்பிட்ட? எல்லா சாப்பாடு 32 பதார்த்தத்தோட எல்லா சாப்பாடு போட்டாங்க. ஆமா என்னதுக்கு பீத்தனை பாரு கம்யூனிட்டி நாய நல்லா இருக்கிறியா? என்ன சாப்பிட்றேன் என் பக்கத்துல உட்காந்து. யாரு? நீதான். நானா? அப்புறம் சத்தியமா ஏண்டா நீ உட்காந்து இல்ல சத்தியமா நான் கிடையாது. தம்பி கறி மீன் முட்டை அனைத்துமே போட்டாங்க. ஆமா என்னத்துக்கு நீ போற அதை சாப்பிட? வேணாம் வேணாம் அது சாப்பிட மாட்டேன். அதெல்லாம் வேணாம். அது போல போகட்டும். அப்படி போனாலும் தம்பி இப்ப ஜன கூட்டம் எதற்காக கூடப்பட்டது? எதற்காக கூடப்பட்டது சபை? ஆமா அது முத்துமாரி அபிஷேகம் செய்தி. ஆமா அது ஒரு குடியான விழுப்புரம் மாவட்டம். ஆமா ரெண்டாச்சிபுரம் வட்டம் கிராமத்தில் ஆமா துளசி நாடக சபாவை கொண்டு வந்து 2 இரவு முதல் இரவு நடந்து ஓட்டி விட்டது. ஆமா இரண்டாவது இரவு நாடகம் தம்பி சொல்லுங்கம்மா. அப்படி இருந்தாலும் முத்துமாரி அம்மனுடைய பதத்துக்கு முத்துமாரி அம்மனுடைய பதத்துக்கும் அப்படி இருக்கக்கூடிய அருமையான் தாய் தந்தமார்கள் அவருடைய திருப்பதத்துக்கும் துளசி அம்மன் நாடக சபா உரிமையாளர் எம் முருகன் ஆசிரியர் அவருடைய திருப்பதத்துக்கும் கம்பெனி நடக்கக்கூடிய அனைத்து ஆசிரியருடைய பதத்துக்கும் உன்னுடைய பதத்துக்கும் சென்ற பெரியவன் ஒரு கோடி வணக்கம்.
புரியவில்லையா? ஏய் கங்காதாசி 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 அது மட்டும்தான் விளக்கம் தம்பி. அப்படி இருந்தாலும் நான் செய்யக்கூடிய தொழில் என்ன தொழில் தெரியுமா? என்ன சொல்லுமா? ஏய் அதான்டா அதான்டா. அதான்டா அதான்டா. ஏன் உனக்கு தெரியாதா? ஏன் நீ காட்டியா? காட்டினா குழப்பிட்டு போலாம் தானே பாக்குறேன் தம்பி. நான் செய்யக்கூடிய தொழில் என்னவென்றால் தாசி 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 தொழில். காசி தொழில். ஆமாண்டா. எவ்வளோ தொழில்? ஏய் ஏன் அவங்க விருப்பம் அவங்க செய்யறாங்க உனக்கு ஏன் தம்பி அப்படி தாசி தொழில் என்றால் சாதாரணமான வேலை கிடையாதுடா தம்பி. ஒரு நல்லவங்கன்னு பேர் ஒரே நிமிஷம். எப்படி சொல்றேன்? ஒரே ஒரு நிமிஷம். ஏய் அந்த நல்லவங்கன்னு பேர் எடுக்க ஒரு நிமிஷம்டா. ஆனா இந்த தவறியான பேர் எடுக்க இந்த தவறியான பேர் எடுக்க எங்க எங்கெல்லாம் போகணும் தெரியுமா? கற்பகவல்லியா போகணும் தம்பி. வாய்க்காவா போகணும். வரப்பு வரப்பா போகணும். கற்பகவல்லியா போகணும் தம்பி. பாலம் சந்திரா போகணும்டா தம்பி. பாலம் சந்திரா தம்பி. அங்க போனா தம்பி அப்படி அது மட்டும் தான் சொன்னனே. ஏய் உன்ன மாதிரி ஆளெல்லாம் பார்த்தா உன்ன மாதிரி ஆளை பார்த்தா 10,000 வாங்குவான் நானு. என்ன மாதிரி ஆளு? உன்ன மாதிரி ஆளை பார்த்தா 10,000. ஆமாண்டா. இந்த மாதிரி சின்ன பசங்க இருக்கிறாங்க பாத்தியா? அவங்களாம் சும்மா அந்த 1000 2000 வாங்குறது. 1000 2000 உட்காந்து கிடக்குற கேவன். ஆமா. அவர்கிட்ட வந்தா சுத்தமா காசு இல்லாத கூட போறான்றேன் நானு. ஓஹோ. ஏன் என்ன காரணம்ன்றா? நீ வந்தனா என்ன பண்ணுவ? நீ வந்தனா சட்டுப்பட்டு வேலையை முடிச்சிட்டு போயிடுவ நீ. ஓஹோ. ஏன்னா அந்த பையன் இப்பதான் முத வரா. என்கிட்ட வேலை கத்துக்க வரா. ஓஹோ. அந்த கேவன் என்ன பண்ணுவாரு? காலையில வந்தாருன்னா தம்பி போயிட்டு சாயிர வரைக்கும் சலுக்கு முழுக்கு சலுக்கு முழுக்கு சலுக்கு முழுக்கு. அவரு ஏஞ்சி போன பாடு கிடையாது. நானும் ஏஞ்சி போன பாடு கிடையாது. ஆமாண்டா. பரவாயில்ல. அப்படி இருந்தாலும் தம்பி இப்ப ஒரு ஆணவரை பார்த்தாலும் ஒரு பெண்மணியை பார்த்தாலும் நீ எப்படி கூப்பிடுவ? டேய் நீ எப்படி கூப்பிடுவ? வாடா தம்பி போடா தம்பி. நீங்க அப்படி கூப்பிடுவீங்க தம்பி. நாங்க அப்படி கூப்பிட மாட்டோம்டா தம்பி. அத நான் கண்ணை காட்டி காசு வாங்கும். கண்ணை காட்டி வாங்க அப்படியே கண்ணாலே மழக்கக்கூடிய ஆள்றானே கூப்பிடுங்க. கண்ணாலே கூப்பிட்டு தம்பி அவன் பாக்கெட்ல இருக்கிற வரைக்கும் பணம் தா 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 தானு வாங்கிக்கணும். பணம் வர வரைக்கும் தா 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 தா. அப்படி பணம் இல்லைன்னா சீவாடி போ அப்படின்ற தாசி. அது மட்டும் தானா? நான் அப்புறம் எப்படி நான் மாற காட்டி காசு வாங்கும். போதும் அப்படியே சாமி அப்படியே காலைல வரிசையா எங்க போறேன்? காலைல மாலை போட போறேன். என்ன மாசம் இது?
இது சித்திரை மாசம். சித்திரை மாசத்துல யாரு மாலை போடுறாங்க? நான் போட போறேமா. ஓ சபரிமலைக்கு நான் மாலை போடணும். ஏன்னா சித்திரை மாசத்துல கோயிலுக்கு போறாங்க, தப்பு சொல்லக்கூடாது. ஆமா. ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்க. அப்படி இருந்தாலும் விக்கி சித்திரை மாசத்துல கோவாக கூத்தாண்டவர் கோயிலுக்கு கூட போவாங்க. ஆமா 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 ஆமா. அப்படி இருந்தாலும் போறது தெளிவா எடுத்து சொல்றேன். கண்டிப்பா இப்ப நான் 4 நாள் தான் இருக்குது. ஆமா. அவன் போய் தாலி கட்டி தாலி அறக்க போறவன். கண்டிப்பா. அதனால விக்கி 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 ஏய் ஏண்டா ஏய் தம்பி நீ காலையில இருந்து வெட்டுக்காடு வெட்ட தேவையில்ல, வேலைக்காடு சாக்க தேவையில்ல. ஆமா ஐயா, வெட்டிக்காடு வெட்டி வேலைக்காடு சாக்க தேவையில்ல, காலையில புடிச்ச கொடுவா சாயந்தரம் வரைக்கும் வைக்க தேவையில்ல. உடம்பு நோவாத வேலைடா வைக்க உனக்கு. உடம்பு நோவாத வேலை. ஆமாண்டா தம்பி, ஒருத்தர் நீ கடப்பார எடுத்துக்கணு, நீ பல்லனோட தேவையில்ல, ஒருத்தர் எவனி புதைக்க தேவையில்ல. அரிமான வேலைடா தம்பி. உனக்கு எங்க பார்த்தாலும் ஏசி, எங்க பார்த்தாலும் பெட்ரூம் எடுத்துக்க ஏசி, அப்படி டாய்லெட் எடுத்துக்கலாம் ஏசி, எங்க போனாலும் ஏசியோ ஏசி ஏசி ஏசிடா தம்பி. எங்க போனாலும் ஏசி ஏசிடா தம்பி. உனக்கு காலையில சாப்பிடுறது என்னென்ன பொருள் தெரியுமா தம்பி? ஒரு டம்ளர் பால், ஒரு டம்ளர் பால், ஒரு பழம். அப்புறம் அப்படி இருந்தாலும் ஒரு டம்ளர் பால், ஒரு டம்ளர் பழம். பழம் அது முடிஞ்சு போச்சா? காலையில உனக்கு டிஃபன்டா தம்பி. ஓ காலையில இட்லி பொங்கல் பூரி டீப்ல. ஆமாண்டா அனைத்தும் கொடுத்துருவேன். சரி. அப்படி மதியானத்துக்கு மதியானம் என்ன தெரியுமா? மதியானத்துக்கு ஒயிட் ரைஸ், சிக்கன் ரைஸ். உனக்கு வேணுன்றமான எவற்றான ரைஸ் எதை வேணாலும் சாப்பிடலாம். ஓஹோ, எந்த ஒரு குறிமே கிடையாது கிடையாது. அதெல்லாம் போனாலும் நைட்டுக்கு கேட்கறியே, அப்ப ஏற்பட்ட இதுடா அது. நைட்டு போய் நீ பெட்ரூம்ல படுத்துக்கினே அப்படி கேட்கக்கூடிய பொருள் எல்லாம் அப்படி வரிசையா வருமா? வரிசையா வரும். எல்லா வேலையும் முடிச்ச பிறகு ஒரே ஒரு பழம் கொடுப்பாங்க, ஒரு டம்ளர் பால், ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு நிம்மதியான தூங்க வேண்டியதாண்டா. ஓஹோ, வேலைக்கு வரேடா. அப்படி ஒரு வேலை. டேய் என்ன வேலை? வேலைக்கு வரணும் மாதிரி இருந்தா இப்ப எங்க கர நீ? இப்ப எங்கடா கர? கூத்தா அண்ணங்கற அம்மா. என்னது கூத்தா அண்ணன்? போடா வெட்டியா. கரும்பு வெட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறான். போடா வெளிய. கூத்தாறது ஒரு தொழிலா? கூத்தாறது ஒரு தொழிலா கேக்குறேன். கூத்தாட்டு கால்ல போய் கரும்பு வெட்டுவான். அதெல்லாம் ஒரு வேலையா? அப்புறம் அதெல்லாம் ஒரு வேலையாடான்னு கேக்குறேன். என்கிட்ட வந்தனா அது உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க? சம்பளம் எவ்வளவு? என்ன மேஸ்திரி எடுத்துட்டு கட்ட காசு மூட்டை காசு நீ எடுத்துட்டு போவ ஒரு 300 ரூபாய் 350 ரூபாய் 350 ரூபாய் காசு தான். 350 ரூபாய் காசு. ஆமா. ஏண்டா ஒரு நாளைக்கு ஒரு அந்த எச்சு கிளாஸ் கைவரனுக்கு போடுற பாத்தியா? அந்த காசு கிடையாதுடா. 300 ரூபாய் காசு. 300 ரூபாய் காசு. அந்த காசுக்கு போய் நீ வேலை செஞ்சுங்கிற. என்கிட்ட வந்தா தம்பி ஒரு நாளைக்கு உனக்கு 20000 சம்பளம். ஒரு நாளைக்கு 20000 சம்பளம். ஆமாண்டா. பெட்ரூம்ல இருக்கு மூட்டை மூட்டையா புடிச்சு போட்டா 30000 கூட தருவாங்க அம்மா. ஓஹோ, 20000 ஒரு நாளைக்கு. 20000 ஒரு நைட்டு உனக்கு வேலைக்கு வர மாதிரியா இருந்தா அந்த வேலையை ரிஜெக்ட் பண்ணிட்டு வா. ஓடியா. ஏய் வீரா ஏய் கமிட்டி வாஜர் ஐயா யாரு? ஐயா ஏய் ஓ கபராடி வர முடியாதா? ஏண்டா ஏய் கபரி வேற ஆளு பாத்தீங்களா? டேய் கொஞ்ச நேரம் ஆட்டு போடா. ஒரு நாளைக்கு 20000 சம்பளம். இதுக்கு அப்புறம் உன் ஜமாக்கே வர மாட்டியா? டேய் உன் பணம் என்னடா பணம்? என் பூல் பணம் வாங்கி. டேய் உன் பணம் என்னடா பணம் வாங்கிடா. அப்ப என் பணத்தை கட்டறேன்ற எவ்வளவு குத்துக்குறா? 1 லட்சம் ரூபாய் குத்துக்குறான். 1 லட்சம் ரூபாய் என்னடா? டேய் நான் 3 லட்சம் வாங்கிடா. என்ன காசு? டேய் டேய் இனிமே ஜமா பக்கம் வர மாட்டேல்ல? ஓ இனிமே ஜமா பக்கம் வர மாட்டேல்ல? வர மாட்டா புட்டடா பின்னடா வர மாட்டா. டேய் 3 லட்சம் 1 லட்சம் சொன்னா 5 லட்சமா தரேன். வாங்கிடா வர முடியல. ஏய் வட்டி போட்டு தரணும் வாங்கிடா. இனிமே என் ஜமா பக்கம் செருப்பால உதவுயும். செருப்பால உதவ. ஏய் வந்தா கேளுடா. அப்படி மறுபடியும் உன் ஜமாக்கு வந்துட்டா உன் பொண்டாட்டி பீச்சினியா மூஞ்சில மூயிடா. ஏய் அம்மா ஏண்டா வேலை ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துட்டியா தம்பி? சொன்னா தவறு கிடையாது. சொல்லட்டுமாடா? சொல்ல மாமாடா பரே.
ஒரு நாளைக்கு 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் போவாங்க. நோட்டு பேனா வச்சுக்கிட்டு வரிசையாக கணக்கெடுக்கிற வேலை உனக்குடா தம்பி. டாப்பர் வேலைடா. என்னடா சாதாரணமான வேலையா? ஒரு நாளைக்கு 20,000 சம்பளம், உடம்புனாவாத வேலை, நல்ல டிஃபனு, நல்ல சாப்பாடு, நல்ல பழம். உனக்கு அழைச்சுட்டா கல்லி விட்டா டர்படா. சொல்லு பாக்கும். வேலை சேர்ந்துட்டியா? இறக்கத்து ஓட இடம் வைக்கிறான். நம்ம இறக்கத்து இடம் இருக்கு. அந்த 2 ஏக்கரை வெள்ளாடு போறானா? எருக்கு செடி ஓரம் வெள்ளாடு மேய்தா? எருக்கு செடி ஓரம் மாவு மேய்தான். பேரமடல இறக்கிறதுக்கு பாரு கல்லு. அவனுக்கு ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்து உட்கார வை. அவன் வெள்ளாடு போறானா? கம்மியா தரேன். அவங்க கொடுத்துட்டு போய் சொல்லியா? என்ன டாப்பர் வேலைடா? வைக்க வரையா? டாப்பர் வேலைக்கு நான் வரலையம்மா. நான் வரேம்மா. வரையாடா? நான் வரேம்மா. வந்து எனக்கு 3 வேளை சாப்பாடு தேவையில்ல. கஞ்சி தேவையில்ல. எந்த டீ பண்ணி எதுவுமே தேவையில்ல. நான் வீட்டுல இருந்தே வரும்போது எடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு மட்டும் அந்த வேலைக்கு சேர்த்துக்குமா? ஏண்டா பொட்டிக்கார வரணும் பாரு. பொட்டிக்காரனா? நீ வரடா வேலைக்கு பொட்டிக்காரா? கஞ்சி மட்டும் கொடுத்தா போதும். கூட காலடியில கிடக்குறேன். பரவாயில்ல. அவன் வேலைக்கு வரானா இல்லையா தெரியலையே. நீ வரையா இல்ல வேற ஆள் வராங்கடா? எப்பா டேய், இந்த வேலைக்கு மாடா எல்லா ஆளு காசு நீங்க போங்கடா. எப்பா டேய், அம்மா வேலைக்கு வரையா இல்லையா? நானே வரேன். டேய், வேலைக்கு வரது உண்மையா? வரேன். அப்படி இருந்தாலும் டேய் தம்பி, எனக்கு பிற்பாடு அந்த வேலை எல்லாம் செஞ்சாங்க. ஆனா நான் வந்து அந்த தொழிலாம் செய்ய கிடையாது. ஆமாண்டா. அதனால அப்படி இருந்தாலும் சிவனை கோரி இப்ப என்ன பண்ணுகிறீங்க? இப்ப என்ன பண்றீங்க தம்பி? நீ என்ன பண்றீங்க? நீ என்ன தொழில்? உங்க தொழில் சிவனுடைய ஆலயத்திலே பணிவுடைய வேலை செய்யக்கூடியவன் இந்த கங்கா. என தப்பா நினைக்காதப்பா. தேவடியானா தேவருக்கெல்லாம் அடியார் நான் சொல்றேன். அப்படி சிவனை கோரிட்டே தினந்தோறும் பூஜை செய்வது வழக்கம். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு டேய் உடம்பெல்லாம் ரொம்ப அசுத்தமா இருக்குது தம்பி. அசுத்தமா இருக்குது. சிமாதானம் ஓடாம சிமாதானத்துல உட்கார்றேன். அதனால தினந்தோறும் ஜலன மலரை எடுப்பது வழக்கம். எங்க போகணும்? நந்தவனம் போகணும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இன்னைக்கு எவ்வளோ அழகா இருக்கிறது. ஆமாண்ணா தம்பி. கோலம் போட்டாச்சு. ஆமா கோலம் போட்டாச்சு. காசி விஸ்வநாதனுடைய ஆலயத்திலே ஆமா எவ்வளவு அழகா இருக்கிறது. ஒரு நடின ஒண்ணு போறோமா? நடினடா. என்ன சிங்காரமோ
நொண்டிகால கம்மியாட்டி ஆடவே முடியல. எப்படி ஆடுறான் என்னடா குட்டங்கொல்லியா? என்னடா பையா? ஐயோ புண்ணு. மேல புல்லா புண்ணு தம்பி. உன் உடம்புல பின்ன புண்ணு இல்லாத இடம் போல உட்கார வரைக்கு பொண்ணு கேட்கல. எனக்கு பொண்ணு மேல ஒழுகுது. வாயில பூரு. புண்ணு. அதுக்கு என்ன உனக்கு தேவை? இன்னும் பொண்ணு பொண்ணு இந்த பொண்ணை கட்டி பிடிச்சி ஒரு முட்டை முடிட்டு. அதுக்கு என்ன இந்த நூலாங்க எங்கன்னா அச்சுவயமும் முழுக்கும் வாங்கிட்டு வாடின்னு சொன்னேன். முழு தள்ளுறேன். இன்னும் ஆய காணாம். இன்னும் முடிச்சுட்டா இல்லையா நீ? புழு தள்ளு கிடக்குது. பத்தியா மேல புள்ள புண்ணு புய்வு ரத்தம் புழு வெளியே வந்து நசுக்கு புழு நசுக்கு. ஒரு புண்ணு போட்டு ஆட்டுறேன். அதை பார்த்து நாட்டையும் செய்ய நீ என்ன பண்ண போற? முண்டா முண்டா மேல தொட்டு கூட பார்க்க முடியாதா? வரவே கிடையாது. தொட்டு பார்க்க நுழாங்கண்ணா எங்க அங்க போன சரியான நேரில் வந்து வர்றான். அரிசி வரவங்க முழுக்கும் வாங்கிட்டு வர சொன்னேன். எங்க வாங்கிட்டு வந்தங்க? வாங்கிட்டு வர வயலையும் தான் பிடிங்கினாங்க. அவன் பிடிங்கினா இந்த கம்யூனிட்டிக்கு நாட்டுக்கு நான் போய் கொடுக்க நீ உட்காந்து மம்மிக்கிட்டு வந்துட்டியா? இல்லைங்க, அது போல நான் சாப்பிடுவேனா? துண்ணு நானும் துண்ணுட்டுப்பா. வாங்கிட்டு வந்துட்டேங்க. உன்னை பற்றி எனக்கு தெரியாது. வாங்கிட்டு வந்துட்டுங்க. சரி அரிசி வரமும் வேணாம், ஒரு முழுக்க வேணாம். வந்துக்கிட்டு பாரு ஐயாக்கு என்ன பேசுற? வீட்டுக்காருக்கு உட்கார வச்சு குடுமா அப்படின்றாங்க. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமாம்மா. சரிங்க, என்னங்க சந்தோஷம் உனக்கு? என்ன விஷயம்? நீ அச்சு வர முழுக்க வாங்கிட்டு வர போனியா? வாங்கிட்டு வர போனேன். இந்த கோயிலில் உட்காந்துருங்கன்னா கோயிலில் உங்க ஒரு புண்ணு வந்துச்சு. எங்க உனக்கு உடம்புலாம் தான் இருக்குது, அதுக்கு என்ன சொன்ன முடியும்? குட்டி காட்டு எனக்கு உடம்புல சொன்னேன். நீ தானே சொன்னீங்க என் உடம்பு விலை கூட நிற்குதுங்க. அதை சொன்ன இருக்குதுன்னு சொன்ன உடனே விலை நிற்குதுங்க. நான் என்னங்க அந்த ஆசை என் மீது தீர்த்துக்குங்க. கயமும் கயமும் இதுகிட்டு நான் போய் தீர்த்துக்கிட்டான். இதெல்லாம் ஒரு முள்ளாடா இது? மாவில பட்டுக்கிட்டு கல் தூக்கி மண்டை மேல போட்டுடும். மண்டனா எங்க அம்மா வருவாங்க. இது அங்க போவாதீங்க. நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் இட்டுதாரு. அந்த பொண்ணு எனக்கு ஏற்பாடு பண்ணு. அந்த பொண்ணு நான் உனக்கு ஏற்பாடு அவ கூட நான் படுக்கணும். என்கிட்ட படுத்து ஆசை தீர்த்துக்குங்க. கொஞ்சம் எல்லாம் ஒரு முண்டா கொஞ்சம் பார்த்தா மூடு வருமாடி மனுஷனுக்கு. எப்படி மூஞ்சி சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு. அந்த அம்மன் நானது மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திலே தானந்தளித்து கோலம் போட்டு செய்வாங்க அந்த அம்மா பணிவு வேலை. அந்த வேலையை நம்ம தினந்தோறும் செய்தால் அது என்ன நடக்குதோ பாப்போம். அதை கண்டுபிடிச்சிருவோம்.
தெரியல. இன்னைக்கு அந்த ஆலயத்துக்கு முன்னாடி நாம செய்யற வேலையை அவங்க செஞ்சிருக்காங்க. கோலம் போட்டு அழகாக சாணம் தெளிச்சு வச்சுக்கிறாங்க. யாரா இருக்குண்டா விக்கி என்ன தெரியுமா? ஒண்ணும் புரியல. நீ வெளியில இருந்த நீ எங்க போன? நான் ஒண்ணும் கூட போன. போனியா? அவன் இருப்பா. வேற யார் வராங்க பார்க்கலாம். நீங்க வந்தாச்சு. மறுநாள் யார் வராங்கன்னு பார்க்கலாம். ஐயா தலை மாத்தி தாங்க சாணம் தெளிப்பது கோலம் இடுவது அப்படி நந்தவனம் சென்று மலரஞ்சலனை எடுத்து வந்து அம்மானுக்கு தொண்டு வேலை நான் செய்வது வழக்கம். நேற்று தினத்திலே பார்த்தா அழகாக கோலம் போட்டு வச்சிருக்கேன். இன்று தினத்திலே வந்து செய்யறியே நீ யாரம்மா? நீங்க யார்? நீ இடதுபுரி பண்ணன் தான் ஒரு முறையான நலமகாராஜன் தமையந்தைக்கும் பிறந்த ஒரே ஒரு பெண்ணி. என் பெயர் தான் நலாங்கனி அம்மா. யாரு? நலாங்கனி என் பெயர். அப்பேற்பட்ட ஆளு உனக்கு வந்த கோலம் என்ன பிடிக்குது? என்ன காரணம்? அம்மா வரக்கூடிய மகாரிஷியானவர் என்னை திருமணம் செய்தார். அப்பேற்பட்ட ஆடவரை நான் திருமணம் செய்து அவர் வனத்திலே இருக்கும்படியான வந்து நான் இருந்தேன். ஆமா, இருக்கும் தருவாயிலே அப்போது என்னை கானகத்துக்கு சென்று மலர்ஜல கொண்டு பூஜைக்கு சிவன் பூஜை செய்ய வேண்டும் சொன்னார். ஆமா, நான் கானகம் போகும்போது ஒரு அரக்கனாவன் என்னை தெரித்து வந்தார். கடபாவி சண்டாளா பாவி மாஸ்டான் மனைவி என்னை பார்த்து ஆசைப்படாது அப்படின்னு தெரிவித்து உன்னை கட்டி நான் காங்கில செய்ய வேண்டும், என் ஆசையை தீர்க்க வேண்டும் அப்படின்னு என்னை கட்டி அழைத்து வந்தார். அப்போது நான் என்ன தெரிவித்தேன்? எப்போது உன் கரங்களானது என்னை கட்டிய தழுவு வந்ததோ, என்னை பிடித்து இழுக்க வந்ததோ, உன் காலானது என்னை எப்போது ஆசை தீர்த்து வந்தாயோ அந்த 4048 விழாவிலே குஷ்டம் பிடிக்க சாபத்தை அங்கிருந்து நேராக என் கணவருக்கு மலரஞ்சனம் கொண்டு வந்து வருதும் தருவாயிலே என் கணவரை பார்த்தா அங்க காணத்திலே ஒரு அரக்கணைக்கு கொடுத்தனே. அந்த சாபம் என் கணவராகப்பட்டவர். ஆமா, அப்பேற்பட்ட என் ஆடவரை என் கணவரை நான் என்ன செய்து இங்கே பிடித்து விட்டு பன்னீர் கரும்பு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அனைத்து பொருளும் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க. கொடுத்த உடனே சாப்பிட்ட உடனே அவர் சாப்பிட்டு அப்போது உன் முகத்தை பார்த்தார். என்னுடைய முகத்தை பார்த்து விட்டார் உன்னுடைய கணவர். ஆமா, பார்த்த உடனே அதே நாங்கனி அதோ பரதநாட்டியம் ஆடுகின்றாளே யாரு? அந்த பெண் அழகை பார்த்து நான் ஆசைப்பட்டு விட்டேன். நான் ஆடக்கூடிய ஆட்டத்தை பார்த்து ஆசைப்பட்டு விட்டார். ஆமா, சேர்ந்தால் ஒரு நிமிஷம் அவரை சேர வேண்டும் அப்படின்னு என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார் அம்மா. அதனால அன்னவரை நீ சேர வேண்டுமா? உன்னுடைய கணவரை நான் சேர வேண்டுமா? என் கணவரானவன் 4048 விழாவிலே குஷ்டம் பிடித்திருக்கின்றார். யாரை விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுப்பாங்க. ஆமா, கைக்கு தகுந்த பொருளை விட கண்ணுக்கு உசந்தது ஆடவர் தான். கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்று தினத்துல நீ வந்து என்னுடைய வீட்டுக்காரருடைய ஆசத்தை தீர்க்குன்னு சொல்றியே, உனக்கு சந்தோஷமா? ஏன்னா என் கணவரை இஷ்டப்பட்டு விட்டார் உன்னிடம். ஏன்னா அந்த ஆசை கணவனே ஆயுள், கணவனே தெய்வம், கணவனே கருப்பு, கணவர் இல்லதான் நாம கிடையாது. அவர் ஆசைக்கு நம்ம மறுவார்த்தை கிடையாது. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை தட்டாமல் என் இடத்துல வந்து என் கணவரை நீ சேர வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கின்றார். பெண் என்றால் பேய மனமிறங்கும். நீ உரைத்த பிரகாரமே உன்னுடைய வீட்டுக்காரர் என்னுடைய அரண்மனைக்கு வந்தால் நான் ஆசையை தீர்க்கிறேன். அப்படியா சொல். ரொம்ப டைட்டில் இருக்குது, இன்னும் போன காணும். மாவட்டு ஒரு மனுஷன் நிலைமை புரிஞ்சுக்கிட்டு இல்ல ஏங்க வந்துட்டேன். போலாங்க. எப்படி போட்டு எப்படி போகணும்? வீடு எம்மன் தூரம், ரொம்ப தூரம் இருக்குதுங்க. 50 தூரம் இருக்குதா? ஆமா.
நடந்து போகணும். நடந்துதான் போகணும் நம்ம. நடந்து போனா நான் தயாராகிட மாட்டேன். அதுக்கு என்ன பண்ணணுங்க? அங்க போய் என்ன பண்ண முடியும்? இப்ப நான் என்ன பண்ணணும்? சொல்றேம்மா. கல்லு வண்டியா? நான் டெட்டா முட்டை வண்டி எடுத்து வர சொல்றா. வண்டி கொண்டாங்க அந்த வண்டி தனியா சொல்லு. அந்த வண்டிலாம் வேணாம். ஏய் என்ன தூக்கிட்டு போ. ஏமுங்க உன்னை எப்படிங்க நான் தூக்க முடியும்? தூக்கிட்டு போறீங்கன்னா எப்படி தூக்க முடியுன்ற? போவா. இந்த காட்டுல கொடியெல்லாம் பிடிங்கி, காட்டுல இருக்கிற கொடியெல்லாம் பிடுங்கி நல்லா ஒரு கூடையா பின்னி, ஒரு கூடையா பின்னி அதை உட்கார வச்சு என்ன தூக்கிட்டு போ. அதை உட்கார வச்சு தூக்கணுமா? ஆமா சரிங்க. காலை கால் கட்டிட்டு போ. நான் கொடும்பாவேன் காலில் கட்டி கட்டி சொல்றேன். தூக்கி எடுத்துட்டு போய் கூட்டில சேருங்கடா. என்னடா நீ ஒட்ட மட்டும் வந்துக்கிட்ட? வீட்டு பேர்ல அங்க போனானு நான் ஒருத்தன் வந்து இப்போ கோடி சாமான் வாங்கிட்டேன்னா பின்னாடி எல்லாம் வந்துருவாங்க. ஜேசிக்கு அனுப்பிச்சா எதுக்கு பலனுன்றதுக்கா? இப்பெல்லாம் ஆள் நோண்ட முடியாது. மானம் காயிறு காய்ச்சி அவங்க நோண்ட முடியாது. பாடகை கட்டுறதுக்கு ஆளை சொல்லிட்டேன். அதெல்லாம் கட்டி ரெடியா வச்சிருக்கேன். ஐயா வேணாம் ஐயா, என் கணவரை தூக்குங்க. தூக்குறா முடியா? அடிக்கிறான் சொல்லி கேள்வி போட்டுக்க மாட்டேங்கிறான். நான் டாக்டர் வீட்டுக்கு போறேன் போயிட்டு வரேன். ஆமா, கவர்மெண்ட் வேலைக்கு போறாரு. கரண்டுக்குதா? சரி வாங்க. என் மன்னா வரை கூட என்னதுங்க? போற வழியில ரெண்டு பக்கமும் பணந்தாலியா இருக்குது. ரெண்டு பக்கமும் பணத்தாரை. இந்த பணமாட்டுல பணம் போயிட்டு கட்டி கட்டி ஆட்டுங்குது. எனக்கு பணம் சாப்பிடணும் ஆசையா இருக்குது. இந்த பணம் எனக்கு வேணும். பணம் உனக்கு வேணுமா? ஆமா. அப்படின்னா கீழே ஒரு ஏரியா பெருசு சாப்பிடுங்க. கீழே எனக்கு விட நான் பாட்டு சாப்பிட்டேன். ஏண்டி எனக்கு என்ன கை கால் அடிக்கிட்டு நான் ஏற முடியும்? அதுக்கு நான் என்ன பண்றது? நீ தான் ஏற்பாடு பண்ணணும். ஏற முடியும்? ஒரு பொம்பளை ஏற முடியுமேல? அண்டி நீ பட்டினி தானே? ஆமா. நீ பட்டினியாண்டா அந்த பழம் அழிஞ்சு என் ஓட்டல் வந்து உட்காரணும். அது சரிதான். நான் பத்தினியா இருப்பது உண்மையானா நான் பரமானது அழுந்து உன் உதட்டுக்கு வர வேண்டும். அப்பதான் நீ அக்குமாக்கு பட்டினி. அக்மாவுக்கு பத்தினி அப்பதானா? ஐயா பத்தினி நான் இருந்தா ஐயா பத்தா அவர் இருந்தார். பத்தா அவர் மங்கனி அருந்து எவ்வளோ சோதிச்சு பாக்குறேன். எல்லாத்திலும் வெற்றி பெற்றுனே வரான். அங்க போய் என்னடா பேசுற? சொல்லுங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? சொல்லு.
ஓட்டிலே வறுத்த சென்னல் முளைத்ததுண்டு. உண்டு. ஓட்டிலே வறுத்த சென்னல் முளைத்ததுண்டு. முளைத்தது உண்டு. வறுத்த சென்னல் எப்படி முளையும்? எப்படி முளையும் தெரியல. திரௌபதி அம்மனாகப்பட்டது குரத்தையாக சென்று துரியோதனுக்கு குறி சொல்லி அந்த சென்னலை வாங்கும்போது துரியோதனம் வறுத்து கொடுத்தான். ஆமா. அதை எடுத்துட்டு வந்து மத்திய தேசத்துல விதைச்சாங்க. அப்போது கட்டுக்களமானது கதிர் ஆழாக்கானது. வீதியில் மச்சங்கள் துள்ளி துள்ளி விளையாடியது. அந்த நாடு சேமமா இருந்துச்சு. ஓட்டிலே வறுத்த சென்னல் முளைத்ததுண்டு. உதட்டிலே பனம்பழம் பிழைத்ததுண்டு. அது இந்த நாடகம் தான். இப்ப பாத்தியா பனமரத்தில் இருந்த அதாவது அந்த கனியாகப்பட்டது என் உதட்டிலே வந்து அமர்ந்து விட்டது. உண்மையாகவே பத்தினி நிலாயினி. கேட்டுவிட்டு அடிக்கடியா ஊர் வந்துச்சா? இதுதாங்க அந்த அம்மாவோட அரமனை. நான் போட்டுமா? போயிட்டு வாங்க. நல்லா பஞ்செல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க. நான் இங்கே பாத்துக்க. ஒண்ணு இல்ல ஒண்ணு கொண்டாடி இனிமேல் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஐயோ கிடையவே கிடையாது. போய் வாங்க. நான் இங்கே இருக்கிற பக்கத்துலயே. இங்கே ஆமா. நீங்க பக்கத்துலயே அந்த மனுஷனுக்கு மூடு விடுமா? வடு நான் அங்க போய் கசமுசம் பண்ணுவேன். மனுஷன் அப்புறம் சஞ்சலப்படும். அப்புறம் நான் தூங்கும் போட்டு என் பக்கத்துல ஒன்று படு பண்ணி ஒன்னுதான் தொட்டு கூட பார்க்க முடியுமாடி. ஓ அதோ போய் 3வது வீடு அங்க போய் உட்காந்துரு. சரிங்க. ஓ அவ என்னாட்டம் காசுக்காக உடம்ப வைக்கிற தாசியாண்டாலும் இப்ப ஏற்பட்ட ஒரு குட்டாங்கோழிய ஏத்துக்குவாங்களா? யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. என்னதான் காசுக்காக படுக்கிறவளா இருந்தாலும் ஆமா அவனுக்குள்ள ஒரு மனசு இருக்குதல்ல. ஆமா ஆமாங்க. அதனால ஏற்கனவே வண்டனே மம்மரை உருவம் அதை போல ஒழுங்கு வைக்கணும். புஷியா புள்ளா எப்படி ரஜினி அந்த மாதிரி இருக்குன்னா அந்த உருவமே தேவல நம்மளுக்கு இந்த போயிட்டு என்று தெரிவித்தேன். என்ன காரணம்? உன் மீது ஆசைப்பட்டு உன்னை சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் இங்கு வரவில்லை. அப்புறம் என் மனைவியா விளங்கி வரும்படியான நிலாயணியை சோதிப்பதற்காகத்தான் ஆமாம் நான் இங்கு வந்தேன். ஓஹோ உன்னை இடையிறு என்று சொல்கிறேனே. ஆமாம். நிலாயணி யார் தெரியுமா? சொல்லிருப்பாளே. என் கணவர் 4448 வியாதிக்கு மேல கொடுமையான வியாதி குஷ்டம் பிடித்தவர் என்று. ஆமாம். ஆனால் இப்பொழுது பார்த்தால் அழகு வாழ்ந்த மன்மத உருவத்தோடு இருக்கீங்களே. ஆமாம். அப்படி நினைக்கிறாயா? ஆமாம். கைலாயத்தில் விடமாக வந்திருக்கும்படியான பரமக்கடவுள் யான்தான். ஓஹோ ஆம். அப்பேற்பட்ட என் மனைவியா விளங்கி வரும்படியான பார்வதா தேவி தற்பொழுது நிலாங்கனியா பிறந்திருக்கான். நிலாங்கனியாக பிறந்திருக்கின்றார். ஆமாம். அவளை மணமுடிப்பதற்காகத்தான் நான் மௌக்கல்ய மகமுடிவராக வந்து மணமுடித்தேன். ஆமாம். இப்போ நீ இருக்கே, நீ யார் தெரியுமா? யார்? என் ஜடாவாரத்தில் இருக்கும்படியான இளைய மனைவி கங்காதேவி. ஓஹோ புரியுதா? புரியுது புரியுது. எப்பொழுது பார்த்தாலும் உன்னை திட்டிக் கொண்டே இருப்பாள், பிந்தி வந்தவள் என்று. ஆமாம். அவள் என்றைக்கா இருந்தாலும் உன்னிடத்திலே காலிலே வந்து விழ வேண்டும். ஆமாம். பணிவிட வேலை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு வார காலமாக உன்னிடத்திலே பணிவிட வேலை செய்ய வைத்தேன். இப்பொழுது இடையே இரு என்று சொன்னேன் அல்லவா? ஆமாம். உன் ஆசையாகப்பட்டது எப்பொழுது தீரும் என்றால், எப்பே நீயோ இடையர் குலத்திலே கண்ணனுக்கு தங்கையாக சென்று பிறந்தாய் என்றால் என்னுடைய 5 முகமும் 5 ராஜாக்களாக பிறக்கும். அப்படி 5 ராஜாக்களாக பிறக்கிற பொழுது யானோ அர்ஜுனனாக பிறந்து உன்னை திருமணம் செய்து அந்த நேரத்தில் உனக்கு இன்ப சுகம் கொடுக்கிறேன். இந்த ஜென்மத்தில் கிடையாது. நீ சென்று வா. அப்படியாவது போய் வரணும்.
இங்கட போய் அங்க வச்சிரோம். ஏய் என்னடா புடிச்சு போய்டா. ஏய் என்னடா என் வெள்ளை கவுடு இதே பெல்ட் நினைச்சீங்க. கட்டுடா. ஏய் ஏய் கமெண்டி இடுப்புல கட்டுறான்னா கைட்டுல கட்டுறான்னு போறேன். மரியாதை தெரியாது கட்டுடா. பெல்ட் ஒரு வேலை எங்கன்னா கழுத்துல கட்டணும். கீழாட்டில போய் இந்த வெள்ளை கவுடு ஏய் ஐயா குஞ்சு மாட்டி போதுடா உள்ள. என்னடா குட்டாங்களி டேய். வாடா எப்படா வந்துக்கிட்ட நீ? மால ஒரே பையங்க. ஆ என்ன வர? எங்க போட்ட நல்லாங்க நீ? ஓ நல்லாங்க நீ? எங்க உம்படா? அந்த அம்மா பாவம் விதியானி எங்கேயோ படுத்துங்குது பாவம். ஆயா ஏய் யாரா அவன் குட்டாங்களி ஏறிடுறான். என்ன ஒம்மல கூட்டா? அம்மால அரைக்கல் அடிக்கிற மாதிரி இருக்குது மச்சான். மத்தலக்கார மச்சான். சரி மாமா. கையில அரைக்கல் வச்சுக்கிறானா மச்சான். கையில வச்சிரணும் கால்ல. ஆசை தீர்த்துன்னு வந்துட்டீங்களா? கிட்ட ஒன்றும் எட்டி பார்க்கலையா? இல்ல 3வது தெருவுக்கு அண்ணன் இருந்தாங்க. அதான் நான் போட்டேன். போடலாமா? போனாங்க. தூக்கு. ஏன் நிதி சொல்றவன வந்துட்டு தூக்கு நீ என் தகுதிக்கு நண்டெல்லாம் விட முடியுமா? ஏய் தூக்குங்கடா. எல்லாம் ரெடியா இருங்க. பால் வேணும் தீஞ்சால் வேணும். ஏய் பாராட்டாங்க போடா. ஏய் ஏய் யா ஏன் சின்ன கேளு. ஏய் மத்தால கடை அங்க போய் வந்துட்டியா? தூக்குடா. போய்டா. ஏண்டா. சாமி தூக்குறீங்க. நல்லானி. இப்ப எங்க தூக்கிட்டு போற சொல்லுங்க தெரியுமா? எங்க தூக்கின்னு போகணுங்க நேராவா? ஏய் எங்கடி நேரா போறேன். அவர் எங்க போகணும்? ஊர்ல ஒரு சுருகாட்டுக்கு. அண்டி முதல்ல நான் கவுட்ட காலான்னு அப்ப போன ஆயிட்டோம். இப்படி அடி. இப்ப டைகாலா இருக்கிறீங்க. அதோ பாத்தியா? காசி நதி. அந்த நதியிலே சென்று தலைமுழுகினால் 7 ஜென்மத்துக்கு செய்த பாவமாகப்பட்ட தீர்ந்து விடும். அந்த நதியிலே சென்று தலைமுழுகலாம். தூக்கிட்டு போ. ஐயா காசி நதி தன்னை நானே தலைக்கீழாகவே சாளுவகாராஜன் கல்லர் திருவிட்டார் என்று நான் தான் திருடன் என்று தலைக்கீழாக ஆஞ்சடித்து மாட்டி வழியோடு தொங்கிக் கொண்டிருக்கிறேன். கண்டாய் கணவனை என்று பெருமையார் தூக்கி வந்து என் வழி தெரியாமல் இடித்து விட்டாய். என் வழி தாங்கவில்லை. உன் கணவன் பெருமையினால் தானே இதற்குள்ளாக ஒரு தாதி அறுமுடியாது அவருடைய பாவம். அட பாவி சண்டாளா, கணவன் பெருமையினார் கூடையில் சுமந்து போகின்றாயே, என்னை இடித்து விட்டு போகிறாயே என்று ஒரு உடம்பெல்லாம் நோகுது என்று எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டாயா? எப்போது என் தாலி அறம் என்று சாபத்தை கொடுத்தாயோ, இந்த பொய்தானது விடியாமல் இருக்கிறது பிடி சாபம். ஒண்ணு புரியலையே. பொழுது விடியாத இருக்கு. பொழுதானது இன்னும் விடியவில்லை. என்ன காரணம் தெரியல. சிறந்த மங்கை நலாயினி இருக்கிறார். நலாயினி சென்று ஏன் பொழுது விடியலும் கேட்கலாம். அம்மா நலாயினி. ஐயா தேவர்களே வணக்கம். வணக்கம். என்ன கேட்க வந்தீங்க? என்ன காரணம் இன்னும் பொழுது விடியாத இருக்கிற காரணம் என்னன்னு கேட்கின்றீங்களா? ஐயா அது காசி நதியை தேடி என் கணவரை கூடையில சுமந்து போய் கொண்டிருந்தேன். அப்போது ஆணி மாண்டி ரிஷியானவர் தலைக்கீழாக தொங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அவர் மீளானது என் கணவர் கால் பட்டு விட்டது. அடிபாவி சண்டாலை, நான் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றேன். கணவரானப்பட்டவன் என் மீதை இடித்து என் உடம்புல புண்ணாக நோகின்றது. கணவன் பெருமையினாலே கூடையில சுமந்து போகின்றாய். இந்த விடுதலுக்குள்ளாக உன் தாலி அரை கடவுதுன்னு சாபத்தை கொடுத்து
விட்டார் அந்த ஆணி மாண்டி ரிஷி. அப்போது நான் பார்த்தேன், நான் பத்னியா இருப்பது உண்மையானார், என் கணவர் பத்தாவா இருப்பது உண்மையானார், இந்த பொழுது ஆனது விடியாம இருக்கிறது என்று விடி சாபத்தை நான் கொடுத்து விட்டேன். அந்த ஆணி மாண்டி ரிஷியிடம் சாபத்தை மறு சாபம் வாங்கி வந்தால் நான் தருகிறேன். சாபம் வாங்கி வந்தா சாப விமர்சனம். ஐயா ஆணிமாண்டி ரிஷி, மும்மூர்த்தி தேவர் வந்திருக்கிறோம். மும்மூர்த்தி தேவர்களா? ஆமா. எதுக்காக என்ன நாடி வந்தீர்கள்? பொழுது விடியவில்லை என்று அதோ நலாயனிடம் சென்று நாங்கள் அனைவரும் இந்த தேவர்கள் எல்லாம் கேட்டோம். பொழுது விடியணும்னா ஆணிமாண்ட ரிஷி தலைகளாக தொங்கியிருந்தார். அப்பொழுது அவர் கொடுத்த சபத்தா நாங்க பொழுது விடிய கூடாதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆணிமாண்ட ரிஷியே, தேவர்களே, ஐயா உங்களுக்கு இந்த சாபம் எப்ப வந்தது தெரியுமா? மும்மூர்த்தி நாடி வந்திருக்கிறீர்களா? ஆமா. சாலு மகாராஜன் களவாடி விட்டார் என்று நான் தவத்தில் இருக்கும் போது நீ தாண்டா என்று மாட்டி தலைக்கையே மாண்டவர் தலைக்கையே மாட்டி விட்டான். வலியோடு நான் தொங்கியிருக்கிற இடத்தில் நலாயினி கணவன் பெருமினால் கூடலை தூக்கி வந்து இடித்து என் வலி தாங்காமல் சாபத்தை கொடுத்து விட்டேன். விட்டத்துக்குள்ளாக சாபத்தை கொடுத்தான். ஆனா தேவர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். சொன்னதுதான் எங்க ரிஷி கூட்டம். யாரும் மாற்ற முடியாது. இங்க மும்மூர்த்தி வந்துகிற காரணத்தினால் நான் ஒன்று சொல்லுகிறேன். சொல்லுங்க. எப்போது ஒரு மனிதனுக்கு இன்னல் வந்துவிட்டால் மறுசாபம் கொடுக்க வேண்டும். தேவரெல்லாம் வந்த போது அவள் தாலி அறுக்காது இருக்க முடியாத சாபத்தை கொடுக்கிறேன். ஐயா, உங்களுக்கு இந்த சாபம் ஏன் வந்தது? மாண்டவரிசி நான் ஆணி மாண்டவராசியாகி விட்டார். என்னை ஆணி அடித்து தலைகையை மாட்டி விட்டான் சாலு மகாராஜன். எதனால ஆணிமாண்ட ரிஷின்னு இவருக்கு பேர் வந்தது வயசிலே விளையாட்டுத்தனமாக நான் தும்பியை முடித்து சூத்திர விட்டு ஆட்டி காரணத்தினால் என்ன தலைக்கையாக சாபம் வந்து நேற்று விட்டது. ஐயா, அந்த ஆணிமாண்டி ரிஷியானவர் உன் தாலி அறாம இருக்கு கடவுதுன்னு எனக்கு இப்போது உயிர் பிச்சை மாங்கல பிச்சை கொடுத்து விட்டார். அப்போது நான் பத்னியா இருப்பது உண்மையானார், என் கணவர் பத்தாவா இருப்பது உண்மையானார், பொழுதானது விடிய கடவுது இது மறுசாபம் நான் கொடுக்கின்றேன். அண்ணவா, வந்து விட்டோம். அத ஓடுகிற நதி நதி காசி நதி. அந்த நதியிலே சென்று தலைமுறையினால் பாவம் போகும். ஆமா, போய் குளிச்சிட்டு வாங்க. ஆண் குளிப்பதா? குளிடும். எனக்கு பதிலாக நீயே சென்று பதிந்தேகி என்று 3 முறை தலைமுழுகி வா. சரிங்க. ஒரு பசு கன்றானது 5 காலமாடு தெரித்துகின்றது. என்னடா இது, ஒரு பசு 5 கால கண்ணு தெரித்துகின்றது. நம்மளுக்கு என்ன? யார் இது? வந்திருக்கக்கூடியவரோ பரமக்கடவுள். வணக்கம். யார் தெரியுமா? நான் யாரு? இடபாகத்தில் இருக்கும்படியான பார்வதா தேவி நீதான். உண்மையவள் நானா? ஆமா. எதுக்காக இந்த கோலம்? எதற்காக நலாகனியாக பிறந்திருக்கிறேன் என்று கேட்கிறாயா? அதோ மகாலட்சுமியாகப்பட்டவள் ஆடை ஆபரணங்களோடு குபேர சம்பத்தாக என் அண்ணனை திருமணம் செய்து சந்தோஷமா வாழறாங்க. கலைவாணி சந்தோஷமா இருக்கா. உன்னை திருமணம் செய்த நாள் முதல் கொண்டு இந்த சுடுகாட்டு சாம்பலை தவிர வேறு எதையும் அனுபவித்தது கிடையாது. சொந்த பந்தம் எதுவும் கிடையாது. எந்த இடத்திற்கும் செல்ல முடியவில்லை. அப்படி என்று சூச்சனமாக பேசிக் கொண்டிருந்தாய். அதற்காக அடுத்த ஜென்மத்திலே நடந்தவரி பட்டணத்தை ஆண்டு வரும்படியான நலமகாராஜனுக்கு உன்னை நலாயனையாக பிறக்க வைத்தேன். சிறிது காலம் அவர்களோடு சந்தோஷமா வாழ வேண்டும். அதன் பிறகு யானோ மௌக்கல்ய மகரிஷியாக யான் பிறந்து உன்னை திருமணம் செய்தேன். இந்த கஷ்டம் தீர வேண்டும். நதியிலே சென்று தலைமொழிவா 3 முறை பதிந்தேகி என்று தெரிவித்தேன். ஆனால் நீ பதிந்தேகி என்று 5 முறை தலைமொழிகி எழுந்திருக்கின்றாய். அப்படி தலைமொழிகி எழுந்து பார்க்க உடனே ஒரு பசுங்கன்றை 5 காலக்கன்று திறத்துகிறது. அப்படி என்று மனதில் நினைத்தாய். உன் மனதிலே காமமாகப்பட்டது அதிகமாகிவிட்டது.
ஆகையினால் இந்த ஜென்மத்தில் உனக்கு இடபாகத்தில் கிடையாது. இந்த ஜென்மமும் எனக்கு இடபாகம் கிடையாது. அப்போது எனக்கு அதோ பார்த்தாயா, பாஞ்சால மன்னனாகப்பட்டவன் பிள்ளை இல்லாத காரணத்தினால் உத்திரகாமேஷ்டி யாகம் செய்து கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட பாஞ்சாலனுடைய தபத்திலே சென்று நீ பிள்ளையாக திரௌபதியாக பிறந்திருந்தால் யானோ ஐவர் ராஜாக்களாக பிறந்து உன்னை மனமுடிப்பேன். அடுத்த ஜென்மத்தில் தான் உனக்கு இடபாகம். சென்று வா. சிவபுராணத்தில் ஒரு பாகமாக விளங்கி வரும்படியான கலாயணி சரித்திரம் என்னும் பரமன் திருவிளையாடல் நாடகம் ஆடியவர்களும் பாடியவர்களும்